வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்னம் முதல் 12 வீடுகள் அப்படிங்கிறதுல ஒரு உப காணொலி தான். அதாவது லக்னத்தின் அப்படின்னு சொல்லி லக்னத்திற்கான பலன்கள் முழுசா நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். லக்னமா ராசியா அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம வீடியோ இருக்கு. லக்னத்தில் கிரகங்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் லக்னத்தில் கிரகங்கள் மட்டும் தனியாவே ஒரு காணொலியா போட்டிருக்கோம் அப்படின்னா, லக்னம் மற்ற கிரகங்கள் நம்மளோட லைஃப்ல வந்து இம்பாக்ட் கொடுக்கறதுக்கும் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அதனால லக்னத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது தனியாக ஒரு காணொலியா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. சோ லக்னத்தை பொறுத்தவரை நீங்க யாருங்கிறது டிசைட் பண்றது முழுசாவே லக்னம் தான். லக்னம் என்ன தரும் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்டான எல்லா விஷயங்களுமே புரிஞ்சிருக்கும். லக்னத்திற்கு பிறகு லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்மள வந்து ஆளுமை செலுத்த போகுது. இப்போ வந்து ஒரு சிம்ம லக்னக்காரர் அப்படின்னா அவர் ஜோவியலா இருப்பாரு, லீட் பண்ணணும்னு நினைப்பாரு. கொஞ்சம் வந்து எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்க குணம் சிம்மத்துக்கு கிடையாது. ஆனா வேலை செஞ்சா டீப்பா டெப்தா செய்வாங்க. லீடிங் பொசிஷன் வருவாங்க. வாட் எவர் கெரியர் தே சூஸ், அது வந்து மற்ற எல்லா கிரகங்களும் சேர்ந்து அவருடைய முழு ஜாதகமும் பார்த்தா நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க என்ன கெரியர் எடுத்தாலும் அதுல லீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்மத்தோட கிரகங்கள். இல்ல சிம்மத்துல சூரியன் அமர்ந்து ஒருவருக்கு லக்னம் அமைவதற்கும் சிம்மத்துல சனி அமர்ந்து ஒருவருக்கு கிரகம் வந்து லக்னமாக அமைவதற்கும் கண்டிப்பாக 100% வித்தியாசம் இருக்கும். சிம்மத்திலேயே சூரியன் இருக்கும் போது அவருக்கு ஆட்சி வலு நிறைய இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த ஆளுமை குணம் நிறைய இருக்கும். சிம்மத்தை முழுவதுமாக சிம்மத்தினுடைய குணங்கள்னு நம்ம சில படிக்கிறோம் இல்லைங்களா, அது முழுவதுமாக அவரிடம் பிரதிபலிக்கும். ஏனால் சிம்மத்திற்குரிய சூரியன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். கூட புதனம் சேர்ந்துட்டா டாப் கிளாஸ் தான். ஸோ அது ஒரு மாதிரியான அமைப்பு. இதுவே சிம்மத்திற்குரிய சூரியன் வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே, 10ஆம் இடத்துல இருக்காரு, திக்பலமா இருக்காரு, நல்ல நிலைமையில தான் இருக்காரு. ஆயினும் லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது அதனுடைய வித்தியாசங்கள் வந்து நிறைய மேம்படும். 6, 7ஆம் அதிபதி லக்னத்துல வந்து நிஷ்பலமாக அமர்ந்திருக்காரு. சனிக்கு வந்து லக்னத்தில் நிஷ்பலங்கிற ஒரு வலு கிடைக்கும். அப்ப அதனுடைய கிரைட்டீரியாஸ் அப்படியே மாறும். சோ இது போல பொதுவாக லக்னத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது லக்னத்திற்கான பலன்கள்னு தனியா நம்ம படிக்க போறோம். பட் இன்னைக்கு நம்ம படிக்கிறது லக்னத்தில் கிரகங்கள், சரிங்களா? சோ லக்னத்தில் கிரகங்கள் அப்படிங்கும் பொழுது லக்ன புள்ளி அது உங்களுடைய 50% ஆஃப் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ், யுவர் லைஃப், யுவர் கர்மா எல்லாமே டிசைட் பண்ணிச்சு. லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன தரும், என்னென்ன தராது, என்னென்ன நன்மைகள் எல்லாமே பார்க்கலாம். சோ லக்னத்தில் முதலில் சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அகெயின் அந்த ஆத்மகாரன் சூரியன் அப்படிங்கிறதுனால அவர் லக்னத்துல இருந்து பிறக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆத்ம விசுவாசம் உடையவர்களாக, வைஸ் டெசிஷன் எடுக்கக்கூடியவர்களாக, தன் மீது நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். துலா லக்னமா இருந்து ஜென்மத்துல வந்து சூரியன் நீச்சமாகி இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சின்ன நீச்ச பங்கம் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா அவங்க ஒரு செல்ஃப் கான்பிடண்டான பர்சன் தான் அப்படிங்கறத நம்ம முடிவெடுக்க முடியும். இதே வந்து ஒரு லக்னத்திற்கும் லக்னத்துக்கு வேறுபடும். இப்போ வந்து மேஷத்துல லக்னத்திலேயே வந்து சூரியன் உச்சமாவதற்கும் துலாத்துல வந்து லக்னம் நீச்சமாவதற்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படின்னாலும் பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது தந்தையாரி வர்க்கத்தால் சிறப்பு. பேர் சொன்னால் தெரிந்தக்கூடிய தந்தை, தந்தைக்கு தகப்பனார், பாட்டனார், அவர்களுக்கு ஒரு நல்ல பரம்பரை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது கொடுத்துரும். லக்னத்துல சூரியன் எப்ப இருப்பாங்க? விடியற்காலையில சூரியன் உதிக்கும் பொழுது பிறப்பவர்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கும். சோ அப்படி பிறப்பவர்கள் எல்லாருக்குமே செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். மினிமம் கேரண்டி வந்து நம்ம சொல்லிடலாம். சோ லக்னத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு. ஆளுமை திறன், அவங்க வந்து ஒரு மெஜஸ்டிக்கான பர்சனாகவே இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவங்க தனியா தெரிவாங்க. அதே போல எந்த விஷயத்தையும் பயந்து அணுக மாட்டார்கள். நல்ல ஒரு துணிகரமான ஒரு அணுகுமுறை இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்ததாக லக்னத்தில் சந்திரன். சந்திரன் தான் நம்மளுடைய ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் வந்து மீன ராசி அப்படின்னா மீனத்தில் சந்திரன் அமர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்ப எனக்கு மீன லக்னத்திலே சந்திரன் அப்படின்னா ராசியும் லக்னமும் ஒன்றாகவே அமைந்துவிடும். ஏன்னா லக்னமும் மீனம் தான், ராசியும் மீனம் தான். அப்படிங்கும் பொழுது நான் வந்து ராசி லக்னம் ரெண்டுமே மீனமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த லக்னத்தினுடைய முழு குணமும் அப்படியே பிரதிபலிக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து லக்னத்தினுடைய வலு முதல் பாதி வயசுலயும் 40ல இருந்து 50 வயது வரையும், ராசியினுடைய வலு 2ஆம் பாதியும் செயல்படும். இவர்கள் வாழ்நாள் முழுக்க இப்ப மீன ராசி மீன லக்னம் அப்படின்னா அவங்க மீனத்தையே தான் முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அது என்ன லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தினுடைய முழு கர்மாவும் அந்த லக்னத்தினுடைய முழு குணமும், இப்ப சிம்மத்துக்கு நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சிம்மத்தினுடைய முழு குணமும் இருக்கும். இப்ப சிம்ம ராசி மகர லக்னம் அந்த காம்பினேஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அவர்களுடைய குணம் வேற ஏதாவது இருக்கும். காம்பினேஷன்ஸ் ஆஃப் லக்னம் அண்ட் ராசியா இருக்கும். பட் அதே ராசி அதே லக்னம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய அந்த லக்னத்தினுடைய முழு பலனையும் அவர்கள் எதிர்பார்கள். அவர்களுடைய கர்மாவும் அதை சார்ந்ததாகவே இருக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னம்னு ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா தாய்க்கு கண்டிப்பாக கட்டுப்படுவார்கள். சகோதரருக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் சந்திப்பார்கள். டாமினேட்டிவான லைஃப் பார்ட்னர் வருவாங்க.
சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முழுவதுமாக 100% எதிரொலிக்கும். ரிஷப ராசி வேற ஒரு லக்னம் காம்பினேஷன்ல இருக்கிறதுக்கும், ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்றாக வந்து ரிஷபமா இருக்கிறதுக்கும் நீங்க வந்து ரியல் லைஃப் பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா இது பண்ணலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் லக்னத்தில் அமைந்தவர்களுக்கு நல்ல முக தோற்றம் வசீகரம் இருக்கும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால், இதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தாலோ அமாவாசை சந்திரனாக இருந்தாலோ அல்லது வந்து லக்னம் அந்த அளவுக்கு வந்து வலுப்படல வேற ஏதாவது பாவிகள் சந்திரனோட சேர்ந்தாலும் முகத்தில் விகாரம் ஏற்படும். சந்திரன் லக்னத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு முகத்தில் மச்சம் அல்லது பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அது ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் ஏற்படும். ஸோ சந்திரன் லக்னத்துல இருக்கிறது 50-50 தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த 50% வந்து அவர் வளர்பிறையாக இருந்தால் கட்டாயம் நன்மை அப்படிங்கறத தாண்டி மிச்சம் 50% வந்து அவர் வளர்பிறையாக இல்லை என்றாலும் பாவிகளோட சேர்க்கை, இப்ப சந்திரன் கேது சந்திரன் ராகு காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா இதுவே ரிஷப லக்னமே எடுத்துக்கோங்களேன். ஏற்கனவே அவங்க வெரி இமோஷனல் பர்சன். இது சந்திரன் ராகு இல்ல சந்திரன் கேது காம்பினேஷனோட அதே ராசி லக்னமா இருந்தாங்கன்னா ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. டாக்ஸிக் மைண்ட், அதாவது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அன்பு வந்து டாக்ஸிசிட்டி மாதிரி வெளியே தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை முழுவதுமாக அனலைஸ் பண்ணி பலன் எடுக்கக்கூடிய விஷயங்கள். பட் பொதுவாக சந்திரன் லக்னத்தில் இருப்பது நல்ல மனோதைரியத்தையும் அந்த ராசி லக்னத்தினுடைய குணத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடியவராகவும் ஒரே கர்மாவை தொடர்ந்து பண்ண போறாங்களா மேக்சிமம் சக்சஸ்ஃபுல்னஸ் வளர்பிறை சந்திராக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அது மிகையே அல்ல. லக்னத்தில் செவ்வாய் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக முகத்தில் தழும்புகளை கொடுத்து விடுவார். அவர் ஆட்சியாக இருக்கிறது அதே தான். எல்லா கிரகத்துக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்றது அதே தான். நீங்களும் அதை கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த குணங்கள் நான் சொல்றது 50% கண்டிப்பா எல்லாருக்கும் பொருந்தும். மிச்சம் இருக்க 50% என்ன கணக்கு அப்படின்னா, அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, கிரக சேர்க்கை என்ன. வெறும் சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு பலனுக்கும் சந்திரன் செவ்வாய் கூட இருக்கும்போது இருக்க பலன்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்வதற்கு பலன் எடுப்பதற்கு நீங்கள் தான் கத்துக்கொள்ள வேண்டும். அது டீட்டெயிலா நம்ம கிளாஸஸ்ல வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ அது வந்து கிளாஸஸ்ல பார்க்கலாம். சந்திரன் செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கும்பொழுது கோபம் உடையவராக இருப்பார், சுறுசுறுப்பு தன்மை உடையவராக இருப்பார், செயல்திறன் மிக்கவராக இருப்பார், கோபம் அதிகமாக வரும். கண்டிப்பா கோபம் அதிகமா படுவாங்க. விளையாட்டு துறை போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தியாவே இருக்கும். குழந்தைங்களா இருக்கும் போதே இவங்க வந்து கொஞ்சம் ஜங்கு பூன்னு குச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால எப்படியும் முகத்தில் ஏதோ ஒரு தடுப்பு ஏற்பட்டுவிடும். லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் கண்டிப்பா ரொம்ப சேட்டை பண்ற குழந்தைங்களா தான் இருப்பாங்க. இந்த சேட்டைனாலே எங்கேயாவது போய் கொஞ்சம் அடியும் பட்டுட்டு வந்துருவாங்க. இது வந்து ஒரு பொதுவான கிரைட்டீரியா. மற்றபடிக்கு செவ்வாய் லக்னத்தில் சுபத்துவமாக இருந்தால் செயல்திறனை கொடுத்து மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை கொடுத்து சுறுசுறுப்பை கொடுத்து நன்மைகள் செய்வார். அவருக்கு சுபர் தொடர்பு கிடைத்தால் இது எல்லாமே பாசிட்டிவா போயிடும். எதுவுமே பந்து கலக்கல, எந்த சுபருமே இல்லை, ஆனாலும் சந்திரகேந்திரம் இருக்குனாலும் அது பாசிட்டிவிட்டி தான். பாவிகள் தொடர்பு வந்தாலோ அல்லது ஒரு பாவர் வீட்டுல, இப்ப விருச்சக வீட்டுல செவ்வாய் ஆட்சி அது அவங்க வந்து விருச்சக லக்னம் அப்படிங்கிறது அவர் உள்ளுக்குள்ள குரூர எண்ணங்கள் நிறைய கொண்டதாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப மகர லக்னம் செவ்வாய் லக்னத்துல உச்சம் அப்படின்னா அவர் பாதகாதிபதி. இவருடைய கோபத்தினாலும் இவருடைய வேகத்தினாலுமே நிறைய சிக்கல்களை இவர் சந்திக்கக்கூடியதாகவும் செவ்வாய் ஆக்கிவிடும். ஸோ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுபத்துவமாக இருந்தால் நன்மை, பாவத்துவமாக இருந்தாலோ லக்னத்திற்கு அவர் சுபர் இல்லாமல் அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்றாலோ அதுக்கு உண்டான சிக்கல்களை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் வரும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50-50 தான் நம்ம வந்து மார்க்ஸ் கொடுக்க முடியும் செவ்வாயை பொறுத்த வரைக்குமே. இந்த குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சிறு வயது முதலே கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துடணும். நான் அதுக்கு பொதுவா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா குழந்தைகளை விளையாட்டு துறையில ஈடுபடுத்துங்க. ஏன் இது ஈடுபடுத்தினா அதுல வந்து நன்மை நடந்துருமா அப்படின்னா ஆமாதான். ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த கோபத்தையும் வேகத்தையும் கைட் பண்றது எப்படி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்போர்ட் டெஃபினட்டா சொல்லி கொடுக்கும். செவ்வாய் கேது காம்பினேஷன் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு, லக்னத்திலே செவ்வாய் கேது காம்பினேஷன் டெஃபினட்டா சொல்லினா அவருக்கு அதீதமா கோபம் வரும். இது விருச்சகமா போயிட்டதுனால அங்க அவங்களுக்கு வந்து அதை மறைத்து வைத்து அதை வேற வகையாக கையாளக்கூடிய தன்மையுமே சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த குழந்தைங்களை கண்டிப்பா டெஃபினட்டா கைட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுதான் பேரண்ட்ஸ். இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து கவனமா பாருங்க. அடுத்ததாக லக்னத்தில் புதன் ரொம்ப டாப் கிளாஸுங்க. எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல புதன் அல்லது குரு யார் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு பேசிக் கேரண்டி ஆஃப் நாலேஜ். அவர் வந்து பாதகாதிபதியா அமையக்கூடிய லக்னங்களாக இருந்தாலுமே இது கண்டிப்பா நடக்கும். இப்ப தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் வந்து பாதகாதிபதி. இருப்பினும் லக்னத்தில் புதன் அமைந்து அவர் திக்பலமாக அமைவதுங்கிறது நல்ல புத்திசாலித்தனம், நகைச்சுவை தன்மை, சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க, எங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், நல்ல கூர்மையான புத்தியை கொடுத்து விடுவார் புதன். அதனால வந்து பேசிக் கேரண்டி ஆஃப் நாலேஜ் வந்து வந்துடும். ஸோ நாலேஜ் வரும்பொழுதே அந்த விஸ்டமும் நாலேஜும் கலந்து ஒரு குழந்தைக்கு இருந்துருச்சு அப்படின்னாவே அவங்களை நம்ம கைட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிதானம் புரியும்.
செவ்வாய் மட்டும் இருக்கும்பொழுது அந்த குழந்தை கோவப்படுற மாதிரி புதன் அங்க இருக்கும்பொழுது அந்த குழந்தை தவறு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இல்லை. செவ்வாய் வேணா நான் கொஞ்சம் பார்த்து வளங்கன்னு சொல்லணும். புதன் இருந்தா குழந்தை புத்திசாலி, நல்லா படிக்க வைங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, கலைகள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை அப்படி கைட் பண்ணிடலாம். சோ புதன் எந்த லக்னமாக இருந்தாலும், மீன லக்னமாக இருந்த நீச்சமா இருந்தாலுமே அவருக்கு அங்க லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறனால நீச்ச பங்கம் கிடைச்சிடும். அது தாய் வீட்லயோ கணவர் வீட்லயோ அல்லது மனைவி வீட்லயோ தான் சிக்கல் கொடுக்குமே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த குழந்தைக்கு தேவையான புத்தியும் சம்பாதிக்கிற திறமையும் ஆசையும் சம்பாதிக்கிற ஆசை எல்லாத்தையுமே கொடுத்துரும். சோ அந்த வகையில புதன் லக்னத்துல இருக்கிறத 99.9% நன்மைதான். அந்த இன்னொரு 9% 1% ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா அவர்களுக்கு பாவி சேர்க்கை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பாவி சேர்க்கை இருக்கக்கூடாது. புதன் ராகு காம்பினேஷன் லக்னத்துல அமர்ந்து ஸ்டாப் கிளாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஏமாத்தத்தையும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லதான், மத்தவங்களுக்கு நல்லதா இருக்குங்கிற கேரண்டி சொல்ல முடியாது. ஏமாத்தி ஒரு பொருளை விற்கிறது, ஏமாத்தி முன்னாடி வருதுன்னு நிறைய விஷயங்கள் அவங்க பழகுவாங்க. அதுல பாதிதான் பாசிட்டிவா இருக்கும், பாதி நெகட்டிவா போயிடும். சோ அதனால அந்த விஷயம் வந்து 99.9% புதன் லக்னத்தில் இருக்கிறது நன்மைதான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்ததாக குருவும் இப்ப புதனை சொன்னது போலதான் இன்னும் ஒரு படி மேல கொஞ்சம் இளிச்சவாதத்தை சேர்ந்து கொடுத்துருவாரு குருவை பொறுத்த வரைக்கும். அதனால அவர் வந்து கொஞ்சம் சனியோ ராகுவோ கேதுவோ கூட இருந்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல, அந்த சனியினுடைய பார்வையோ ராகு கேதுனுடைய பார்வையோ வாங்கிட்டாருன்னா பரவாயில்ல. இல்லைன்னா கொஞ்சம் இழிச்சவாய்த்தனம், நீ வேணுமா நீ வச்சுக்கோ, உனக்கு வேணுமா நீ வச்சுக்கோ, தான் நான் தான் வேலை பார்த்தேன் பரவாயில்ல நீ கிரெடிட் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க கொஞ்சம் இல்லம்மா நீ உனக்கு தான் வேலை பார்த்துக்கணும், உனக்கு வேணுங்கிறத முதல்ல செய்யுங்கிறதா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடும். ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு முதல்ல புரியாது, இப்ப என்ன அதனால கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துடும். இது குரு வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். பட் இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். இதை தவிர இந்த ஒரு பாயிண்ட் தவிர குரு லக்னத்துல இருக்கிறது எல்லா இடத்துலயுமே டாப் கிளாஸ். நல்ல புத்தி கொடுத்துருவார், நல்ல விஸ்டம் கொடுத்துருவார், நல்ல படிப்பு கொடுத்துருவார், நல்ல ஒழுக்கம் கொடுப்பார். இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய பாரம்பரியமே நல்லா தான் இருக்கும். தந்தையினுடைய தந்தை, பாட்டனார், இப்படி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால குரு வந்து லக்னத்துல திக்பலமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல இருந்தா வரக்கூடிய கணவருக்கும் பேசிக் கேரண்டி கொடுத்துடலாம். ஸோ புதன் மற்றும் குரு ரெண்டு பேருமே லக்னத்துல இருக்கிறது 99.9% நன்மையே. அதனால அதுல எந்தவித தீமையுமே நம்ம வந்து எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இதேதான் குரு பாதகாதிபதியினுடைய லக்னமாக வந்தாலுமே தனக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களையும் கண்டிப்பாக குருவும் புதனும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தே தீர்வார். சோ அதனால அது பாசிட்டிவிட்டி தான். இப்படி குழந்தை பிறந்தால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி, குழந்தையும் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா குரு லக்னத்துல இருந்தா 5, 7, 9 10 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம், பாக்கியம், அதெல்லாம் நல்ல வகையில வந்துடும். குரு லக்னத்துல இருந்தாலே கண்டிப்பா நல்ல தந்தை, நல்ல பாட்டனார்னு சொல்லிட்டேன் நானு. அதே போல 7ஆம் இடத்தை பார்த்திருக்காரு குரு அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்துருவார், சமூகத்துல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருவார், உங்களை பார்க்கக்கூடியவர்கள் கையெடுத்து கும்பிடும்படியான ஒரு நல்ல குணத்தை கொடுத்துருவார். அதுக்குண்டான ஒரு லைஃப் என்ன சொல்றது, லைஃபே வந்து அந்த குழந்தைகளை தப்பா போக விடாது, மேக்சிமம் தப்பா போக விடாது. மற்ற கிரகங்களோட இந்த குருவை கெடுக்கலைன்னா மேக்சிமம் தவறான முடிவுகள் அந்த குழந்தைகள் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அதுவும் சந்திரகேந்திரம், சந்திர ஒளியெல்லாம் சேர்ந்து வாங்கி இருந்தாருன்னா டாப் கிளாஸ் தான். ஸோ அதனால அது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னே எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தை பார்ப்பதும் பாக்கியம் தான். ஸோ பேசிக்கா என்னென்ன வேணும், படிப்பு, ஒரு நல்ல குணம், நல்ல வாழ்க்கை துணை, தாய் தந்தையாரோட ஹெல்ப், நல்ல பூர்வீகம், இதெல்லாம் தானே மனுஷனுக்கு முதல்ல. வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இது எல்லாமே குரு லக்னத்தில் இருக்க கொடுத்துருவார் அப்படிங்கறனால இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்படி இருக்க பெற்றவர்கள் கண்டிப்பாக பாக்கியசாலிகள். இந்த வருஷம் இப்ப இந்த மே மாசம் வரைக்கும் வந்து குழந்தைகள் பிறந்து அவங்க ரிஷப லக்னமா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே லக்னம் புதன் லக்னத்துல வந்து குரு இருக்கத்தான் செய்வார், திக்பலமாகத்தான் இருப்பார். அந்த பாசிட்டிவ்னே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் நல்ல விஷயம் தாங்க. அவர் வந்து பாதகாதிபதியா இருந்தால் மட்டும்தான் சின்ன இக்கெல்லாம் இருக்குமே ஒழிஞ்சு, சுக்கிரன் லக்னத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான லக்ஸரியை கொடுத்துருவார். நான் சொன்னேன் குரு வந்து கொஞ்சம் எழுச்சுவாதனத்தை கொடுத்துருவார், புதன் வந்து ஒரு மாதிரியான நெளிவு சுழிவுகளோட உண்டான புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். சுக்கிரன் வந்து தனக்கு என்ன தேவைன்னு சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். அதை வந்து கம்ஃபர்டபுளாவே சாதிச்சிருவாங்க. இப்ப செவ்வாயினா என்ன நீ தரமாட்டியா அப்படின்னு போய் சண்டை போடுற குணம். இப்ப சுக்கிரன்னா பேசியே அவங்கள நல்லவங்க அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும், வாழ்க்கையில லக்ஸரி அனுபவிக்கணுங்கிறது நிறைய எண்ணம் இருக்கும். மாளவிகா யோகத்தோட எல்லாம் லக்னத்துல சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா அது ரொம்ப நல்ல அமைப்பு தான். சோ குழந்தைகளுக்கு இந்த சுபர்கள் எப்பொழுதுமே வலுவாக இருக்கணும். சூரிய சந்திரர்கள், குரு, சுக்கிரன் இது கெட்டு போகவே கூடாது. என்னை பொறுத்தவரை புதனும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நல்லா இருந்துச்சுனாவே பேசிக் கேரண்டி அந்த ஜாதகத்துக்கு ஒன்னும் பெருசா தலை போற பிரச்சனையெல்லாம் வரவே வராது. கண்டிப்பா ஒரு மாதிரி ஸ்டெடியா
மேல் நோக்கி கிராஃப் போயிட்டே இருக்கும். தபால் ஏறது தபால் இறங்குறது ரெண்டுமே தப்பு தான். ஸோ அந்த வகையில சுக்கிரன் வலுவாக இருப்பது கண்டிப்பாக அழகிய வாழ்க்கை துணை, அழகிய உணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கை துணை, நம்மளே அழகா இருக்கிறது. அந்த அழகு வந்து அதாவது லாங் டேர்ம்ல வந்து அவங்க அழகாவே இருப்பாங்க. அந்த தன்மையை கொடுத்துருது. லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் சுக்கிரன் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் ஆகவே ஆகாது. அவங்க லாங் டேர்ம் நல்லா இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான எல்லா அமைப்புகளுமே சுக்கிரன் கொடுப்பார். தேவையான லக்ஸரி வாழ்க்கை, நல்ல போனு, நல்ல காரு, நல்ல வீடு, வேற என்ன வேணும் இல்லையா? இதெல்லாம் தானே இன்னைக்கு நம்ம பேசிக்கா வேணும்னு நினைக்கிறது எல்லாமே இதுதான். ஸோ இது எல்லாமே கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனால இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். கடைசியாக நம்ம கோள்கள்ல கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியவர் சனி. இவர் லக்னத்துல இருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவ் கிடையாதுங்க. அவர் வக்கரமாக இருந்தால் மட்டுமே சில நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த சுறுசுறுப்பு தன்மை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றது, தோத்தா பரவாயில்ல எனக்கு திரும்பி மீண்டும் வர தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது, இதெல்லாம் லக்னத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் சுபர் தொடர்புல இருந்தாலும் கொடுப்பாரு. ஏன்னா இவருக்கு சூரியனும் சனியை பொறுத்தவரை எங்க இருந்தாவது குரு பார்க்கணும். அதாவது 5-9 இருந்து குரு பார்க்கணும். நேரா 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்தா கூட அந்த குழந்தை திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி தானே தான் மேல வந்துக்கணும். லக்கு அகெயின் கம்மி தான். தானே தன் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியதான். டெஸ்டினி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வாழ்றதுன்னு. பட் அதுவும் நீங்க வெறும் குரு மட்டும் தனித்திருந்தா கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அவங்க கட் ஆகும் அகெயின். ஸோ அதனால அதையுமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. சூரிய சந்திரர்கள் ஏற்கனவே சனிக்கு ஆகாது. அது பித்ருதோஷம், புனர்பு தோஷம், அது ஒரு மாதிரி போயிடும். அதனால லக்னத்தில் சனி இருக்க பிறக்காமல் இருப்பது நல்லது. சிசேரியனுக்கு நாள் குறிக்கிறோம்னா எப்படி பார்த்தாலும் அது லக்னத்தில் சனி இருக்கவரை அந்த குழந்தைக்கு லக்னம் குறிச்சே கொடுக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும். நம்ம அதாவது வாங்கிட்டு அந்த வரம்படிதான் பிறக்க போதுனாலும் நம்மளால முடிஞ்சது சின்னது, இது முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம இருக்கு. சனி லக்னத்தை பார்ப்பது, சனி லக்னத்தில் இருப்பது ரெண்டுமே சிறப்புன்னு சொல்லல ஆகாது. பெருசா எந்த வித சிறப்பும் இல்லை. மீண்டும் மீண்டும் வேலை பார்த்து அதுல லக்கு ரொம்ப கம்மியா பேசிக்கான சேலரியில இருந்து ரொம்ப பேசிக்கான 5% இன்க்ரிமெண்ட் தான். அதே கம்பெனிக்கு ரொம்ப நாள் உழைச்சு கொட்டி அப்பயே அந்த முதலாளி வந்து நமக்கு பெருசா எந்த நன்மையும் செய்யாம இப்படி ஓடும். அதனால இது பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பை கொடுப்பார், அவ்வளவுதான். வேற எந்த நன்மையும் சொல்றதுக்கு இல்லை. எங்க இருந்தாலும் குரு பார்த்தால் இந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும், மேம்படும். வேற எதுவுமே வந்து சனியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. வேற எதுவுமே சனி வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. சந்திரகேந்திரம் நேரடியாக சந்திரன் தொடர்புல வரக்கூடாது. சப்தம வீட்டில இருந்து பார்க்க கூடாது. சந்திரகேந்திரம் பரவாயில்லை, குரு பரவாயில்லை, பெட்டர்மெண்ட். அப்போ அப்படி பாத்தீங்கன்னா 50% நன்மைகளுமே நம்ம வந்து சொல்ல முடியும். மற்றபடிக்கு சனி லக்னத்தில் இருப்பது சிறப்பு அல்ல. கடைசியாக ராகுகேதுகள் சர்ப்ப கிரகங்கள். அதே போல அவர்கள் வக்கரமாக சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். சோ இவங்க எல்லாத்தையுமே மாத்திதான் யோசிப்பாங்க. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா லக்னத்திலயோ 2ஆம் இடத்துலயோ ராகு கேது அமர்ந்திருக்கும் போது 7-8லயே உட்காந்துருப்பாங்க. ஸோ சர்ப்பதோஷம் இதற்கு இணையான ஜாதகம் தான் பார்க்கணுங்கிறது டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விதிதான். திருமணம் பார்க்கும்போது இதை பார்ப்போம். ஏன் பார்ப்போம்னா இவங்களோட ஐடியாலஜி ஆஃப் லைஃப் அண்ட் மற்றவர்களோட ஐடியாலஜி ஆஃப் லைஃப் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதே போல இவர்களுடைய திருப்திப்படுதலும் மற்றவர்களுடைய திருப்திப்படுதலும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அதற்கேற்ற மாதிரியான துணையை பார்த்தா தான் இவங்க வாழ முடியும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கும் போது இவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. சரி இது நல்லதா கெட்டதா அப்படின்னா அகைன் சுபர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நல்லது. சுக்கிரன் குரு அல்லது சந்திர கேந்திரம் தான், சந்திரன் நேரா இணையக்கூடாது. இப்படி அமைந்தால் அந்த ராகு கேதுக்களினுடைய பெட்டர்மெண்ட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு மாதிரியான நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இல்லைன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் டஃப் தான். ராகு வந்து ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி நிறைய ஆசைகளை கொடுத்து அது ஒண்ணுமே இல்லைன்னு கடைசியில காட்டக்கூடிய ராகு. கேது வந்து சுருக்கி 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 தனிமைப்படுத்துதல், விதண்டாவாதம் பேசுதல், சனி சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் நடக்கும். அவங்க அதிகமா கோவப்பட மாட்டாங்க, கோவப்பட்டா தாம் தூம்னு குதிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்துருவாரு கேது. ஏன்னா கேது வந்து சீரக்கூடிய அவர் ஒரு மாதிரி செம்பாம்புன்னு சொல்லுவோம். கேதுவுக்கு பொதுவாக செவ்வாயை போல செயல்படக்கூடிய தன்மையும் உண்டு. சோ ஆகையினால கேது இருக்கிறதுமே பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆயினும் ராகுவை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றி கொண்டு போயிடுவாரு. பட் திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது லேட்டர் ஆன் லைஃப்ல தான் புரியும். இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு அது ஒரு மாதிரி ஓகேன்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி அந்த விஷயங்களை சொல்லிடுவார். அவர் அங்க பாவத்தும் அடையக்கூடாது. சந்திரனோட கேதுலாம் சேருது, பைத்தியம் முடிக்க வைக்கிறது, டிப்ரெஷன்ல போறது. சந்திரன் ஒரு தடவையும் கேது மேல நகர்ந்து போகும்போதெல்லாம் வந்து மென்டலி அவங்க லோ ஆகுறது, பௌர்ணமி டைம்ல லோ ஆகுறது, இதெல்லாமே ஏற்படும். ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு மாதிரி 50-50 தான். நம்ம சுபர் தொடர்பு கிடைத்தால் பாசிட்டிவிட்டியும், பாவர்கள் தொடர்பு கிடைச்சிச்சுன்னா நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக ஏற்படும் சொல்லிக்கிறேன். ஸோ லக்னத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது இதை விடவும் இன்னும் லெங்தா பேசலாம். நேரம் கருதி இதுக்கு மேல நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த அளவோட நிறுத்திக்கிறேன். பட் அகெயின் இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் லக்னமும் லக்னாதிபதியும் புரிந்தால்தான்
இந்த லக்னத்தின் கிரகணம் புரிந்தாதான் நீங்க ஜாதகத்தை ஸ்டார்டே பண்ண முடியும். எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்டார்டே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாக்குறீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட கிருஷ்ணமயா ஜோதிடம் சேனல்ல இருந்து மார்ச் மாதத்துல இருந்து நம்ம புதியதாக ஜோதிட வகுப்புகள் தொடங்குறோம், அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் தொடங்குறோம். நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் விசாரிக்கிறது, கிளாஸ் பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டுக்குள்ளார நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம மார்ச் மாதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி காணொலியாக உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே பேசிக் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணி பலன் சொல்லுவது அப்படிங்கிறத நம்ம கத்துக்க போறோம். ஆல்ரெடி டிப்ளமா முடிச்சவங்க எல்லாருமே நம்மள்ட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்றாங்க. ஏன்னா டெக்ஸ்டா படிக்கிறதுங்கிறது ஜோதிடத்துக்கு பத்தாது. நீங்க வந்து ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் போது பிராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதை தான் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.